எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்னென்னா தக்காளி வெங்காயம் இல்லாமல் ஒரு துளி வெங்காயம் கூட இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறேங்க. பாருங்கள், இது 1.5 கிலோ இருக்குங்க இந்த தக்காளி. பூண்டு வந்து ஒரு 50 பூண்டை உரித்து வச்சுருக்கேன். அளவுலாம் எவ்வளோன்னு தெரியாதுங்க, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பூண்டை வந்து நம்ம இடிச்சியும் போடலாம், இப்படி முழுசாக கூட போடலாம். இந்த கருவேப்பிலை, இதுக்கு எண்ணெய், காஞ்ச மிளகா, வெறும் மிளகாத்தூள், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, இதுதாங்க. இது நம்ம செஞ்சு வச்சுட்டா ஒரு வாரம் கூட கெடாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா 10 நாளைக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, லெமன் சோறு, புளி சோறு, தயிர் சோறு, வெறும் சாதம், இது கூட சாப்பிட்லாம். நம்ம எங்கன்னா வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா ஒரு 2 நாளுக்கு தேவைன்னா நம்ம நைட்டே இதை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டா, இது ஒரு எங்கன்னா நம்ம வெளியில் போய் லாங்கில் போகிறோம் 2-3 நாள் ஆகும் அப்படின்னா இது நம்ம செஞ்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு போனால் எந்த இது சாப்பாடாக இருந்தாலும் எந்த டிஃபனாக இருந்தாலும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், இது வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளியில் புழு இருக்கும். அதனால் நான் 2ஆக கட் பண்ணிட்டு பார்த்துட்டு இந்த தக்காளிக்கு மேலே அந்த காம்பு மாதிரி இருக்கும், அதையும் கட் பண்ணியிருக்கேன். நம்ம வெறும் கடாயில் போட்டு வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு இந்த மேலே இருக்க தோலை வந்து நம்ம உரித்து எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு மத்தில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது நம்ம செய்கிறது பெருசு இல்லைங்க, நம்ம அதை கடாயில் போட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணுங்க. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் 1 வாரம் வரைக்கும். பாருங்கள், தண்ணி நம்ம வேக வைக்கும் போதும் கம்மியாக ஊற்றிக்கலாம். நான் குக்கரில் தான் போட போகிறேன். அதுக்கு இன்றைக்கி சைடிஷ் வந்து தொட்டுக்க, இது சைடிஷ்க்கு தொட்டுக்க வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான். இதை பாருங்கள், சப்பாத்தி சுட்டுட்டோம். இந்த டிஷ் செய்யணுன்னா நல்லா பழமான தக்காளியாக, நல்லா இந்த மாதிரி கலராக இருக்கிற தக்காளியாக வாங்கிக்கோங்க. இதுக்கு மஞ்சள்தூள்லாம் போட வேண்டாம், அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். தக்காளிலையும் தண்ணி இறங்கும், அதனால் தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம். 1.5 சொம்பு தான் ஊற்றிருக்கேன், போதும். நம்மளுக்கு இப்போ இந்த தண்ணி தேவைப்படாது. தக்காளி வந்து ரொம்ப ஒரு விசில் தான் விடணுங்க. ரொம்ப விட்டோன்னா குழஞ்சிரும். அப்புறம் தண்ணியோடு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்குங்க நம்ம அது செய்கிறதுக்கு. இது உப்புலாம் போடலை, சும்மா அப்படியே குக்கரில் வச்சு மூடி போட்டு ஒரு விசில் தான் வைக்க போகிறேன். இது பாருங்கள், தக்காளி வேக வச்சு தோலெலாம் உரிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த பருப்பு கடையிற சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். மிக்சிலெலாம் போட்டுறாதீங்க, டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது இப்படி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், தோலெலாம் உரித்து எடுத்துட்டேன் பாருங்கள் தனித்தனியாக. அது வெந்தானே தனியாக வந்துடும் அந்த தோலெல்லாம். 1.5 கிலோ தக்காளி போட்டோம் பாருங்கள். 1/2 கிலோ தக்காளி மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்ம அதை செய்யும் போது
நல்லா டேஸ்ட்டாக நல்லா நிறைய தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் கடைஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கடைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சிலெலாம் போட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம பருப்பு கடையிற சட்டிலே நல்லா மசிச்சா நல்லா மசிஞ்சிருங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், கொல கொலன்னு. நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் நம்ம வதக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இதை வந்து கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இதில் ஊற்றிட்டு இதில் ஒட்டி இருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதை ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க, ரொம்ப நேரம் ஆகும். தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அவ்வளோதாங்க, சும்மா லேசாக. அவ்வளோதாங்க. இந்த பருப்பு கடையிற சட்டிலாம் 19 வருஷம் ஆகுதுங்க. நீங்களாம் இந்த மாதிரி வாங்கி எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நானும் ஓரளவுக்கு ரீச் ஆக முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு கொடுங்க. இது 19 வருஷமாக இந்த பருப்பு கடை சட்டியை நான் பத்திரமா வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து இதுக்கு நிறைய தான் ஊற்றி செய்யணுங்க. எப்படியும் ஒரு 200 கிராம் எண்ணெயாவது ஊற்றணுங்க. அப்போ தான் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும், கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு வெந்தயம்லாம் வேண்டாங்க, வெறும் கடுகு தான். கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டேங்க. இது நல்லா வதக்கி விடுவோம். பூண்டு இடிச்சிட்டும் போடலாம், இப்படியும் போடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்படி போட்டாலும். ஆனால் நல்லா எண்ணெயிலே வதக்கணுங்க. இந்த காஞ்ச மிளகாயும் இதிலே போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. காஞ்ச மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த தக்காளியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு தள்ளியே நில்லுங்க, மேலே தெரிக்கும். ஒரு கலரிட்டு அதுக்கப்புறம் கிட்ட போய் நின்று பார்த்து செஞ்சுக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. இதில் நம்ம தக்காளி வேக வச்சுட்டோம். நல்லா தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடணும். அந்த பருப்பு கடைஞ்சி சட்டியை கழுவி ஊற்றின தண்ணி தான். அது கூட சும்மா லேசாக ஒரு 5 ml தான் ஊற்றிருப்பேன். இது நல்லா இப்போ கொதி வரட்டும். இதுலேயே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்
நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. ஆனால் தக்காளி ஒரு தக்காளி புளிப்பாக இருக்கும், அது கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்குங்க. புளிப்பு காரம் அதோடு சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதில் வெறும் மிளகாத்தூள் சிம்மில் தான் வச்சுக்கணுங்க, ரொம்ப வேகமாலாம் வச்சுக்கூடாது, அடி பிடிச்சிரும். சிம்மிலே வச்சு தான் நம்ம அதை நல்லா கலரி விடணும். இப்போ இதில் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் உப்பும் போட்டுக்கலாம், எவ்வளோ உப்பு தேவையோ. நம்ம வந்து இதை வந்து சைடிஷாக வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எதனா சைடிஷாக வச்சு தானே இதை சாப்பிட போகிறோம், நம்ம தொட்டு சாப்பிட தானே இது செய்கிறோம். அதனால் நம்ம எதை தொட்டு சாப்பிடணுமோ அதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா டார்க்காக அப்படியே இந்த வெறும் மிளகாத்தூள் போட்டோன்னே நல்லா அப்படியே ரெட் கலரில் இருக்குங்க. இது எப்படி பக்குவம்னா, நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கசிஞ்சு ஃபுல்லாக மேலே இதுவாகுங்க, அதுதான் இதோடைய பக்குவம். ஆனால் நல்லா இன்னும் நல்லா ஃபுல்லாக கலரிகிட்டே இருக்கணுங்க, அடி பிடிக்கூடாதுங்க. இதை பாருங்கள், அடி பிடிக்கூடாது. அடி பிடிச்சா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடுங்க. அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு கலரிக்கிட்டே இருக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் கசிஞ்சு வந்திருக்கு, இன்னும் வரணுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கும் அப்படியே. ஒரு 10 நிமிஷம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கும். எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வருங்க, அப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள், எண்ணெயை பாருங்கள், எல்லா எண்ணெயும் வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம நல்லா அது சுருள ரெடி ஆகி வந்துருச்சுன்னா இந்த எண்ணெயெல்லாம் இப்படி கசிஞ்சு வந்துடுங்க, அதுதான் பக்குவம். இதில் வந்து தண்ணி படாமல் கையை போட்டு எடுக்காமல் வச்சுருந்தா 1 வாரம் கெடாமல் இருக்குங்க. வெளியில் ஃப்ரிட்ஜில் வச்சா 10 நாளைக்கு வச்சுக்கலாம். நான் நிறைய செய்யல, கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதுவே பாதி காலி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த கிண்ணத்தில் அரை கிண்ணம் தான் இருக்குது பாருங்கள். இப்போ இதுவே காலி ஆகிடும். இப்போ லெமன் சோறு தான் மதியானத்துக்கு. காலையில் டிஃபனு சப்பாத்தி அதுக்கும் இதை தொட்டுப்போம். லெமன் சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நாக்கை சுண்டி இழுக்குங்க இந்த டேஸ்ட். இந்த தக்காளி இதுக்கும் இந்த லெமன் சாதத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்புறம் தயிர் சோறுக்கும் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இது 2ம் நம்ம மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், இன்னும் 2 வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லான்ற மாதிரி இருக்குங்க நாக்குக்கு. அந்த டேஸ்ட் இருக்கும் இது. இந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா வெளியில் கிளம்பணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நைட்டே செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரர் கோயிலுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டாருன்னா சப்பாத்தி செஞ்சு இட்லி ஊற்றி இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அங்கே சாப்பாடு சாப்பிட்டு வருவாங்க. இது ஒன்றும் நல்லா இருக்குங்க. இது கெட்டலாம் போகாது. ஆனால் ஈரம் படாமல் கை படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. 1 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். வெளியிலே 2-3 நாளைக்கு வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில்னா 10 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. பாய்.